மாந்தி அப்படின்னாவே இன்னைக்கு நிறைய பேத்துக்கு என்னன்னு தெரியாது. சூரிய பகவானுடைய மகன் வந்து சனி பகவான், சனி பகவானுடைய மகன் வந்து மாந்தி. சரிங்களா? இந்த குளிகன் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் மாந்திங்கிறது. முதல்ல எனக்கு மாந்தி தோஷம் இருக்குன்றதை நான் இப்படி தெரிஞ்சுக்கிறேன். சனி பகவானே ஐயோ 7.5 சனியா, சனி பகவான் இதில் இருக்குது அதில் இருக்குங்களா, அப்போ அவருடைய மகனுக்கு இன்னும் பவர் அதிகமானவர். தனிச்சு இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஒரு கிரகத்தோடு சேரும்போது கண்டிப்பாக அது இன்னைக்கு 1ஆம் இடத்தில் மாந்தி இருக்கு. அவங்க வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பாருங்க, அவங்க ரொம்ப டவுன் ஆகி தான் மேலே வருவாங்க. இப்போ இளைய திருமணம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட இல்லை ஹஸ்பண்டோட வாழ முடியாது. நிறைய பேரோட வாழ்க்கையில் வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னா தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலுமே ஒரு தோஷம் இருக்குது. கல்யாண தோஷம், மாங்கல்ய தோஷம், இந்த மாதிரியான நிறைய தோஷம் இருக்குது. முடக்கு தோஷம் இதுக்கு முன்னாடி பேசியிருந்த ஒரு எபிசோடில். இதை தாண்டி வந்து மாந்தி தோஷம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்கல்ல மேம், இந்த மாந்தி தோஷம் அப்படின்றது என்ன மேம்? மாந்தி அப்படின்னாவே இன்னைக்கு நிறையா பேர்த்துக்கு என்னன்னு தெரியாது. இப்போ மாந்திங்கிறது ஒரு கிரகம்தான். அப்போது சப்போர்ட் கிரகம் அது. சனி பகவான், சூரிய பகவானுடைய மகன் வந்து சனி பகவான், சனி பகவானுடைய மகன் வந்து மாந்தி. சரிங்களா? இந்த குளிகன் இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் மாந்திங்கிறது. அப்போ இந்த மாந்தி வந்து ஒரு ஜாதக கட்டத்தில் எப்படி இருக்குது, இப்போ ஜாதக கட்டத்தில் எப்படி வந்து ஆட் ஆகுது இப்படிங்கிறதுலாம் இருக்குது. அதே வந்து கேரளா சைடெலாம் இருக்காங்க இல்லையா, மலையாளி கேரளா சைடெலாம் இந்த மாந்திங்கிற ஒரு கிரகத்தை எடுத்து தான் நீங்கள் வந்த நேரம் என்ன பிரச்சனைக்கு வந்திருக்கீங்கன்னு சுட்டி காட்டும். அது ஒரு சூட்சமம். இன்றைக்கி வந்து ஒரு ஜாதகர்கள் வந்து ஒருத்தர் வராங்க, நீ இதற்காக தானே வந்திருக்க, நீ இதை கேட்க தானே வந்திருக்கேங்கிற சூட்சமத்தை படிக்கிறது தான் அந்த மாந்தியோடைய படிப்பு. அப்போ இந்த மாந்தி ஒரு சிலருக்கு தெரியாமையே இருக்குது. வராங்க, சந்திரனை பார்க்குறாங்க, சந்திரனுக்கு முன்பு மாந்தியை தான் பார்க்கணுன்னு சொல்கிறது. அப்போ இந்த மாந்தி அப்படிங்கிறது ஒரு குளிகன், நம்ம தோஷம் கண்டம் சொல்கிறோம். சனி பகவானே ஐயோ 7.5 சனியா, சனி பகவான் இதில் இருக்குது அதில் இருக்குங்களா, அப்போ அவருடைய மகனுக்கு இன்னும் பவர் அதிகமானவர். அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு இடத்தில் இருந்தால் தனிச்சு இருந்துட்டா பிரச்சனை இல்லை. ஒரு கிரகத்தோடு சேரும்போது கண்டிப்பாக அது தோஷத்தை விளைவிக்கும். ஓகே. அப்போ அந்த தோஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனை வாழ்வாதாரத்தையே நிலைகுலைக்க வைக்கும். ஒரு மாந்திங்கிறது வந்து ஒரு வாழ்க்கையில் இன்றைக்கி 1ஆம் இடத்தில் மாந்தி இருக்குது, அதுதான் லக்னம். யாரெல்லாம் லக்னத்தில் மாந்தி இருந்தால் அதுக்கு பேர் மாந்தி தோஷம் வச்சுக்கோங்க. இந்த லக்னத்தில் மாந்தி இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையை நீங்கள் திரும்பி பாருங்கள், அவங்க ரொம்ப டவுன் ஆகி தான் மேலே வருவாங்க. இப்போ இளைய திருமணம் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட இல்லை ஹஸ்பண்டோட வாழ முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள முடக்கி வச்சிடும், இல்லை திருமணமே நடக்காமல் வைக்கும். அவங்கள பகீர்னு ஒரு பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக லக்னத்தில் மாந்தி இருந்தால். அப்போ இந்த மாந்தி அப்படிங்கிறது எப்படி வந்தது, அம்மாவுடைய வயிற்றில் உருவாகும் போது, அவங்க ஒரு ஜனனம் உருவாகிற டைமில் அவங்களுடைய சர்க்கிள் மூதாதையர்கள் யாராவது எங்கேயோ அனாதையாக இறந்துருப்பாங்க. அந்த பாவம் ஒரு குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருக்கும். அந்த குழந்தை பிறந்தோன்னா அந்த தோஷம் வந்து கரெக்டாக அந்த லக்னத்தில் போய் விழுகும். அந்த லக்னத்தில் விழுந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா ஒன்றா வாழ்க்கையில் மடங்குவாங்க, இல்லாட்டி உடம்பால் ரொம்ப மெச்சூடு தன்மை, இளம் வயதிலே மெச்சூடாக இருக்கிறது, முதிர்வு தன்மையை கொடுக்கறது. அவங்க வந்து ஒரு மாதிரி கருமை, நான் மட்டும் ஏன் இப்படி திடீர்னு குண்டாக இருப்பாங்க இல்லை கருப்பாக இருப்பாங்க, அவங்க வந்து அந்த ஒரு கருமை நிறத்தையும் ஒரு ஒச்சத்தையும் கொடுக்கும். அடுத்தது அடிக்கடி ஒரு வயசுலேருந்து யாருக்கு லக்னத்தில் மாந்தி இருக்கோ 1 வயதுலேருந்து 3 வயது வரைக்கும் ஒரு மருத்துவ செலவு, 7 வயது வரைக்கும் ஒரு மருத்துவ செலவு, 12 வயசு வரைக்கும் ஒரு மருத்துவ செலவு. அடிக்கடி என் குழந்தைக்கு என்னன்னே தெரியல, எப்போ பாரு உடம்பு சரியில்லை, எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ இந்த 12ங்கிறது ஒரு யுகம், அது முடித்து திரும்பி வரும்போது அவங்க நார்மல் ஆவாங்க. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை 9 வருஷத்துக்கு ஒரு முறையோ அவங்கள பாதிக்கும். அப்போ இது எப்படி நிவர்த்தி பண்ணுறது சரியான முறையில் தெரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக அதுலேருந்து தப்பிச்சிடலாம். ஓகே, சூப்பர். இப்போ நான் நிவர்த்தி பண்ணுறதை தாண்டி முதல்ல எனக்கு மாந்தி தோஷம் இருக்குன்றதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறேன்? ஜாதக கட்டத்தில் தான். ஒரு ஜாதக கட்டத்தில் வந்து மாந்தி எந்த கட்டத்தில் இருக்குது. இப்போ வந்து மாந்திங்கிறது வந்து இப்போ சூரியன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மாறுவார். சந்திரன்கிறது 2.25 நாளிகைன்னு சொல்லுவாங்க.
2.25 நாளில் சந்திரன் மாறுது. லக்னம் 2 மணிக்கு ஒரு முறை மாறுது, 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை. புதன் பகவான் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை, சுக்கிர பகவான் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை, செவ்வாய் பகவான் 48 நாள் அவருடைய கணக்கு 48 45. ஆனால் வக்ரம் எடுத்து 3 மாத காலம் கூட இருக்கும். வருடக்கணக்கு கிரகங்கள் எதுனா இந்த குரு, ராகு, கேது, சனி பகவான். ஆனால் மாந்தி மட்டும் நிரந்தரம். இப்போ நீங்கள் ஜாதக கட்டத்தை எடுத்தால் நிரந்தரமே இருக்காது, 4 கட்டத்தை குதிச்சு போவார். அது குதிக்கும் தன்மை. ஓகே. அப்போ குதிக்கிற தன்மையில் தான் மாந்தி. எங்கே இப்போ இங்கேருந்து 4வது கட்டம், திடீர்னு 8வது கட்டம், இப்படி தான் போகக்கூடியவர். அப்போ அவர் எங்கே உட்காராருன்னு நிர்ணயிக்கிறது பிரபஞ்சம்தான். ஓகே. அப்போ அந்த எங்கே இருக்குதுன்னு நம்ம ஜாதக கட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஒருத்தர் வராங்க, அவங்களுடைய இடத்துல 2ஆம் இடத்துல மாந்தி இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு கட்டம் போடுறோம், அது கோச்சாரம், அதுக்கு பேர் கோச்சாரம். இந்த நிமிஷம் ஒரு ஜாதகத்தில் என்ன இருக்குது, அப்போ அந்த இடத்துல இப்போ 4ஆம் இடத்துல மாந்தி இருக்குது இப்படி வச்சுக்கோங்க. அப்போ இவங்க லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இங்கே மாந்தி இருக்குங்கிறது காட்டுறோம். அவங்களுக்கு 2. அப்போ என்னென்னா அவங்க பணத்தால் வீடே வாங்க முடியாது, இதை தான் நம்ம சொல்கிறோம். அப்போ அவங்க எதுக்காக வந்திருக்காங்க, வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன், என்னால் அமைய மாட்டேங்குது, எனக்கு சொத்து இருக்குது, எனக்கு சேர மாட்டேங்குது. ஆனால் பணம் இருக்கா இல்லையானா பணம் இருக்குது, முடக்கத்தில் இருக்குது. இதுதான் மாந்தி. ஓகே மேம். இப்போ இந்த மாந்தி தோஷம் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் மாந்திலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா ஏதாவது பரிகாரங்கள் இருக்கு? கண்டிப்பாக இருக்குது. அதுதான் இன்றைக்கி ஜோதிடர்கள் எல்லாமே ஒரு விஷயத்தை மக்களுக்கு புகுத்துறாங்க. எப்படின்னா, மாந்தி என்றால் ஒரு இறந்தவங்களே குறிக்கக்கூடியது. அப்போது ஒரு அனாதையான ஒரு பாடி, இப்போ நம்ம பேர் சொல்கிறோம், இறந்துட்டா அவங்கள நம்ம பிணம்னு சொல்கிறோம். ஒரு அனாதை பாடிக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அடக்கம் பண்ணுறதுக்கு உதவி செய்தீங்க அப்படின்னா அஸ்வமேத யாகம் செய்ததற்கு சமம். அப்போ அவங்க வெளிச்சத்துக்கு போயிடுறாங்க. ஒரு வெளிச்சத்துக்கு போகக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லைங்களா? அப்போ யாருன்னே தெரியாதவங்களுக்கு நீங்கள் ஒரு உதவி செய்து அவங்களே நீங்கள் அடக்கம் பண்ணும்போது ஆத்ம பலம் உங்களுக்கு கிடைக்கும், ஆன்மா பலம் கிடைக்கும். தெய்வ பலத்தை விட ஆன்மா பலம் ரொம்ப அதிகம். ஓகே. அப்போ அவங்க வெளிச்சத்துக்கு போகும்போது உங்களே வெளிச்சத்துக்கு பிரகாசமான ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி நிறையா நீங்கள் இப்போது ஏதாவது ஈமக்கிரியத்துக்கு போகிறீங்க அப்படின்னா ஒதுங்காதீங்க. எல்லோரும் சொல்கிறாங்க ஒதுங்குங்கன்னு, ஒதுங்கக்கூடாது. கூட நின்று வேலை செய்யுங்க. அந்த பணி தான் ரொம்ப மிகப்பெரிய பணி. எப்படி கோயிலுக்கு சேவகம் செய்கிறோமோ அதே மாதிரி அந்த பணி நம்மளுக்கு ஐயோ அப்படிங்கிற ஈகோவே பார்க்காதீங்க. அவங்களுக்கு இல்லாட்டி உதவியா ஒரு நேரம் சாப்பாடு வாங்கி கொடுங்க, சாப்பாடு போடுங்க. அங்கே இருக்கிறவங்களெல்லாம் சோகமாக இருப்பாங்க, அவங்களுக்கு உணவு கொடுங்க, தண்ணி கொடுங்க. உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேளுங்க, கூட இருந்து வேலை பண்ணுங்க. அதுவும் உங்களை பரம்பரையே ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ என்னென்னா அடுத்தடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன் நல்லபடியாக மாந்தி தோஷத்தில் நிற்காமல் இருக்கும். அதில் 11ஆம் இடத்துலலாம் மாந்தி இருந்தால் ரொம்ப நல்லது. இப்போ 2ஆம் இடத்துல இருக்க வார்த்தைகள் ரொம்ப நான் சேர்த்துருவேன், நான் இருக்க மாட்டேன், எனக்கு மட்டும் இப்படி புலம்பி தள்ளுவாங்க. ஓகே. அந்த மாதிரி நிறையா கட்டத்தை பொறுத்து இருக்குது. ஓகே. இப்போ நம்ம மாந்தி தோஷம்னாலே பிரச்சனைகள் இருக்குன்னு பேசிகிட்டு இருந்தோம். இப்போ நீங்கள் 11ஆம் இடத்துல மாந்தி இருக்குன்னா நல்லது நடக்கும் நீங்கள்ல மேம். 11ஆவது இடத்துல மாந்தி இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் கிரகங்கள் இருக்கக்கூடாது. ஓகே. தனிச்சு இருக்கணும். அந்த இடத்துல சுக்கிரன், சூரியன், கிரகங்கள் இருக்கவே கூடாது. ஏதாவது ஒரு கிரகத்தோடு இருந்தால், இப்போ சூரியனோட மாந்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, சூரியனா என்ன கௌரவத்தை இறக்கிடும். ஓகே ஓகே ஓகே. கேதுவோட மாந்தி இருந்துச்சுன்னா கேது நியாயக்காரங்கன்னு சொல்கிறோம், அநியாயத்துக்கு போவாங்க. இப்போ சனி பகவானோட மாந்தி இருந்தால் அப்பா மகனும் சேர்ந்துட்டாப்பா கூட்டு கலவாணின்னு 2 பேர் கெட்ட விஷயங்களுக்கு போவாங்க. புதனோட மாந்தி இருந்துச்சுன்னா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நம்மளுக்கு மெமரி பவர் கம்மியாயிடும், படிக்கிறதுல டல்லாகிடும். இப்படி ஒவ்வொரு கிரகத்தோட செவ்வாயோட மாந்தி இருந்துச்சுன்னா உடம்புல அடிக்கடி ரத்த பரிசோதனை பண்ணிக்கணும். இப்படி ஒவ்வொரு கிரகத்தையும் ஆக்குபை ஏன்னா செவ்வாய்னா ரத்தம், ஆங்காரம், ஆவேசம், ஷார்ட் டெம்பராக இருப்பாங்க. ரத்தத்தை அடிக்கடி டெஸ்ட் பண்ணிக்கக்கூடியது அந்த மாந்தி. அது
இப்படி நிறைய விஷயங்களில் நம்ம சொல்லி அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ அது 11ஆம் இடத்துல தனிச்சிருந்தாருன்னா செய்கிற தொழிலில் லாபம் கிடைக்கும், நல்ல அதிர்ஷ்டம், ஒரு பணம், பெரும் பணமெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்களா அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். லாட்ரி வாங்குறாங்கல்ல, எப்போவுமே விழுகாது அப்படின்னு சொல்லுவாங்க, திடீர்னு அதில் ஏதாவது சின்ன இது இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன அதிர்ஷ்டத்தை அவங்க அந்த கிரகமும் கொடுக்கும். ஓகே, அருமை மேம். மாந்தி பற்றி வந்து ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து நம்ம நேயர்களுக்காக கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம்.